வெல்கம் டு ஆல். இந்த லெக்சர் சீரிஸில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி 2ல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 4 யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 5வது யூனிட் என்ன அப்படின்னா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். முன்னாடி கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாவும் அப்புறமா ஃபர்ஸ்ட் லா அப்ளை டு த அந்த ஸ்டெடி ஃப்ளோ ஈக்குவேஷன்ஸில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வந்து முன்னாடி கிளாஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன், ஒர்க்குங்கிறது என்னென்னா ஹை கிரேட் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஹீட்டுங்கிறது என்ன அப்படின்னா லோ கிரேட் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒர்க்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக வந்து ஹீட்டாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரு ஹீட்டை கொடுத்து எல்லா ஹீட்டையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க்காக நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. The complete conversions of low grade energy into high grade energy is a இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹை கிரேட் எனர்ஜிலேருந்து லோ கிரேட் எனர்ஜி வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹீட் எனர்ஜி இஸ் அ லோ கிரேட் ஆஃப் எனர்ஜி. இதனால அவங்க வச்சுக்கோங்க, ஹீட்டுங்கிறது லோ கிரேடு, ஒர்க்குங்கிறது ஹை கிரேட் ஆஃப் எனர்ஜி. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். எதை ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டு, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது 100% எஃபிஷியன்சி நம்மளால் அட்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். இதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 2 ரிவர்சிபிள் அடியாபேட்டிக் path cannot intersect each other which violates the Kelvin Planck statement. அதாவது 2 அடியாபேட்டிக் பாத் வந்து ஒரே இடத்துல வந்து இன்டர்செக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து வயலேட் பண்ணுற மிஷின்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா PMM2 மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெர்பச்சுவல் மோஷன் மிஷின் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ அந்த தான் PMM2 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து இம்பாசிபிள் கன்ஸ்ட்ரக்டர் டிவைஸ் விச் ஆப்ரேட் இன் அ சைக்கிள் ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ஃப்ரம் கோல்டு பாடி டு ஹாட் பாடி. இப்போ வந்து ஒரு கோல்டு பாடியிலேருந்து ஹாட் பாடியாக நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் எஃபெக்ட். நம்ம எந்த ஒரு எஃபெக்ட்டுமே கொடுக்காம கோல்டுலேருந்து ஹாட்டாக வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் ஹாட்லேருந்து கோல்டாக மாற்றலாம் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சியும் இல்லாமல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தெர்மல் எனர்ஜி ரிசர்வாயர்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஹீட் இன்ஜின், அதே மாதிரி ஹீட் பம்பு, அது மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த தெர்மல் எனர்ஜி ரிசர்வாயர் அப்படின்னா which is capable of absorbing or rejecting an unlimited quantity of heat without any appreciable changes in the thermodynamic property. ஸோ இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா தெர்மல் எனர்ஜி ரிசர்வாயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்னென்னா அப்சர்வ் பண்ணுறதுக்கும் ரிஜெக்டிங் அண்ட் அன்லிமிட்டட் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் வித்தவுட் எனி அப்ரிஷியபிள் சேஞ்சஸ், அந்த தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸில் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் அப்சர்வ் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணுறது, அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிசர்வாயர்னு சொல்லுவோம். நம்ம வந்து இந்த சோர்ஸு சிங்க்கு, ஸோ இது பார்க்குறப்ப இந்த தெர்மல் எனர்ஜி ரிசர்வாயர் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹீட் இன்ஜின். ஸோ ஹீட் இன்ஜின் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட்டை சப்ளை பண்ணி அந்த ஹீட்டை வந்து ஒர்க்காக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹீட் இன்ஜின். ஸோ ஹீட் இன்ஜின் ஞாபகம் வச்சுக்கோங்க. தெர்மல் எஃபிஷியன்சி கேட்பாங்க. ஹீட் இன்ஜினோட தெர்மல் எஃபிஷியன்சி என்ன அப்படின்னா நெட் ஒர்க் டன் டிவைடட் பை ஹீட் இன்புட்டு. ஸோ நெட் ஒர்க் டன் டிவைடட் பை ஹீட் இன்புட்னு சொல்லுவோம். எப்படி எழுதலாம் அப்படின்னா அந்த ஒர்க் டன் வந்து Q1 மைனஸ் Q2 டிவைடட் பை ஹீட் இன்புட் வந்து Q1. ஸோ இதில் வந்து எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுறதுக்காக 1 மைனஸ் Q2 பை Q1 இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிவர்சிபிள் சைக்கிள்ஸில் எழுதுறப்ப 1 மைனஸ் T2 டிவைடட் பை T1 அப்படின்னு எழுதுவோம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹீட் பம்பு. ஸோ அங்கே வந்து எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம், COP அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒர்க்கை வந்து உள்ள கொடுக்குறோம். ஸோ ஒர்க்கை கொடுத்து ஹீட்டை வந்து வெளியில் எடுக்கிறோம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா ஹீட் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹீட் பம்ப் COP எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா ஹீட் இன்புட் டிவைடட் பை ஒர்க் டன். அப்படியே தலைகீழ ஒரு எஃபிஷியன்சிக்கு தலைகீழ வந்துச்சு அப்படின்னா ஹீட் பம்பு. இங்கே வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா Q1 டிவைடட் பை Q1 மைனஸ் Q2 அப்படின்னு எழுதலாம். ஸோ ரிவர்ஸ் சைக்கிளில் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா T1 டிவைடட் பை T1 மைனஸ் T2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுவே வந்து ஆப்போசிட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரெஃப்ரிஜிரேஷன். ஸோ வந்து ஹீட்டை கொடுத்து
ரெஃப்ரிஜரேஷன்னா உள்ள டெம்பரேச்சரை வந்து அவுட் சைடில் உள்ள டெம்பரேச்சரை விட உள்ள டெம்பரேச்சரை வந்து லோயராக நம்ம மாற்றுவோம். ஸோ அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே தலைகீழே எழுதுறோம், Q2 டிவைடட் பை Q1 மைனஸ் Q2. ரிவர்சிபிள் சைக்கிள் எழுதுகிறப்ப T2 டிவைடட் பை T1 மைனஸ் T2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இதில் வந்து ரிலேஷன்ஸ் கேட்பாங்க. சிஓபி ஆஃப் த ஹீட் பம்ப் வந்து இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சிஓபி ஆஃப் தி ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து போத் அப்ளிகபிள் ஃபார் தி ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து PPM3 பர்பஷுவல் மோஷன் மிஷினில் தேர்ட் கைண்ட் என்ன அப்படின்னா, அதாவது கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அதாவது ஒரு மூவபிள் டிவைஸ் இருக்குது, அது வந்து கம்ப்ளீட் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா PMM3 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கார்னாட் தியரம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான தியரம். ஸோ இதுதான் வந்து ஒரு என்னவா வச்சுப்பாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு பேஸாக வச்சுப்பாங்க. இட் ஸ்டேட்ஸ் தட் all heat engines operate between a given constant temperature source and given constant temperature sink. None has higher efficiency than the reversible engine. அந்த ரிவர்சபிள் இன்ஜினை விட எஃபிஷியன்சி அதிகமாக வந்து நம்ம எந்த ஒரு இன்ஜினுமே வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது அப்படிங்கிறது அப்படின்னு சொல்கிறது வந்து கார்னாட் தியரம். இதில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னா எல்லா ரிவர்சிபிள் சைக்கிளுமே வந்து சேம் எஃபிஷியன்சி தான் ஆப்ரேட் பிட்வீன் த சேம் டெம்பரேச்சர் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு ஃபார்முலா பார்த்தோம், 1 மைனஸ் T2 பை T1 அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து எதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட் மெத்தட் அப்படின்னா T2 வேல்யூவை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். T2வை வந்து ரெடியூஸ் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு எஃபிஷியன்சி அதிகமாக கிடைக்கும். எதை கம்பேர் பண்ணுறோம்னா T1 இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ வந்து நம்ம ஹீட்டை வந்து ஒரு 300 டிகிரி செல்சியஸில் கொடுக்குறோம் அப்படின்னா சிங்கில் உள்ள டெம்பரேச்சர் வந்து ஒரு 60 டிகிரி செல்சியஸாக வந்துச்சு அப்படின்னா அந்த 60 டிகிரியை வந்து நம்ம 30 டிகிரியாக குறைச்சோன்னா தான் வந்து நம்மளுக்கு அதிக எஃபிஷியன்சி இருக்கிற இன்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது கேட்பாங்க முக்கியமான பாயிண்ட்டு. ஃபஸ்ட்லாம் வந்து கிவ்ஸ் தி ஆரிஜின் ஆஃப் தி இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதே வந்து செகண்ட்லாம் அப்படின்னா லீட்ஸ் டு தி என்ட்ரோபி. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து என்ட்ரோபி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இது வந்து நம்ம டெஃபினிஷன்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இட் இஸ் இம்பாசிபிள் பை எனி ப்ரொசீஜர் ஆர் நோ மேட்டர் ஹவு ஐடியலைஸ்ட் டு ரெடியூஸ் எனி சிஸ்டம் absolute zero of temperature in a finite number of operations. ஒரு குறைச்ச நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்லேயே வந்து அப்சல்யூட் ஜீரோ கொண்டு வரணும் அப்படிங்கிறது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இது என்ன அப்படின்னு நம்ம லேட்டர் கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸு. முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஹீட் இன்ஜினு, ஹீட் பம்பு, ரெஃப்ரிஜிரேட்டர் இதோட ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க.